எப்பா நீ ஏத்த மாப்பிள்ள கச்சிருவான்ல? அலையாதம்மா கச்சிடும். எனக்கு அழுகுதாத்த மாப்பிள்ளை கச்சிடும்ல. அதுக்குதான் அக்கா வீட்டுக்கு போறல, அவ பாத்துக்கோடிய. எனக்கு மாப்பிள்ளை அழகா இல்லைன்னா வாங்கிடுவேன். ஆமா தத்ரமுச்சில என்னம்மா இப்படி பண்ற? நீ ஏன்பா எனக்கு தத்ரமுச்சின்னு பேரு வச்சு எனக்கு சேம் ஆகுது. அதுக்கு என்னமா பண்றது? பேர் வைக்கலன்னு சொன்னாங்க, அதுதான் வாயில வந்து. என்னையா எல்லாரும் பேர் வச்சா? எல்லாத்துலயும் ஒரு அர்த்தம் இருக்குதுமா, எல்லாத்தையும் கேட்டு நடக்காதீங்க. அடியே எல்லாரும் தத்ரமுச்சிங்களே, வாங்கடி போலாம். என்ன இன்னும் ஆளை காணோம்? என்ன வீடியோ உட்காந்துக்கிறான்? டேய் வெளியே யார் பார்த்து உட்காந்துக்கிறா? யோ, எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் என் தங்கச்சிகளை கூட்டு வரேன்னு சொன்னாங்கயா. எல்லாம் மச்சிஞ்சிங்க வந்தா சந்தோஷப்படுவாங்க. நான் மட்டும் தானே செவுத்துல முட்டிங்க நம்மளுக்கு மூஞ்சிக்கு நாடி மூஞ்சிக்காதுங்க. அதெல்லாம் இப்ப அவளுக்கு ரொம்ப அழகா தான் இருக்காளுங்க. அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து நம்ம தான் கட்டி வைக்கணும். கிழிஞ்சிச்சு போ. அதுங்க எங்கன்னா பிளாட் பாத்துல போட்டு 100 ரூபாய் 100 ரூபாய் சேல்ஸ் தான் பண்ணி விடணும். அதுங்களுக்குலாம் மாப்பிள்ளை கிடைக்காது. என்ன என் தங்கச்சியில பார்த்தா உனக்கு அவ்வளவு இறக்கமா போச்சா? அப்படிலாம் பேசாதீங்க. வீட்டுல பேசாதீங்களாம். என்னடி பேர் வச்சுக்கிறாங்க ஒப்பா அதுங்களுக்கு? அதான் உங்களுக்கே தெரியுமே. எந்த நாட்டிலேயாவது தத்திரமுச்சின்னு ஒரு பேரும் எல்லாரும் இன் பேர் வைப்பாங்களாடியா? ஏன் நல்லாதான் இருக்குது, அந்த பேருக்கு என்ன குறை? தத்திரமுச்சி எல்லாரும் நல்லா இருக்குதா? நல்லாதான் இருக்குது. அவங்க வந்து இது மேல பேசிட்டு இருக்காதீங்க, அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். கஷ்டப்பட்டாங்கன்னா பழத்துல கொஞ்சம் சாவ சொல்ல தமிழ்நாட்டு மக்கள் தொகையாவது குறையும். நீங்க இதே மாதிரி பேசுறீங்க, அப்புறம் நான் மனுஷனே இருக்க மாட்டானே. இப்ப மட்டும் யாரு உன்ன மனுஷன் சொன்னாங்க? யாருன்னு தானே சொல்லிக்கிறேன். என்னப்பா சௌக்கியமா? வாப்பா, நான் நல்லா இருக்கிறியா? நல்லாதான் பாக்குற, நீ எப்படி இருக்கிற? எங்க ரொம்ப சோகத்துல இருக்கிறேன். என் மச்சிஞ்சிக்கு வராளுங்களா கடுப்பாகுது. நானா மச்சனிச்சிங்க வந்தா சந்தோஷப்படுவாங்க எல்லாம், நீ கடுப்பாகுதுன்றா? எனக்கு கடுப்பா தான் இருக்கான். சரின்னா திடீர்னு வராங்க, எதனா விசேஷமாண்ணா? நான் சொல்றேன் என் தங்கச்சிங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். கர்மம் எங்க சொல்றதுன்னு ஒன்னையும் புரியாடியா? டேய் வாய் முடிந்தா கம்முன்னு தொலையாடியா? எது மாதிரி மாப்பிள்ள பாத்தாருங்க? என்னப்பா எங்க 2 பேருக்கு முச்சலான்னு பாக்குறியா? டேய் அவசரப்படாதடா, நான் கட்டிக்கிறேன். வாய வச்சிருவேன், இந்த வயசுல உனக்கு கேக்குதா? ஏன்பா 2 பேரும் நல்லா இருக்கிறீங்க, என் தங்கச்சிகளை கட்டிக்கிறீங்களா? டேய் சொட்ட, அவங்க எங்க 2 பேரும் சொன்னாங்க, நீ என்ன ஒரு ஸ்டைல் பண்ற? தம்பிய சொல்லுங்க, பேசி முடிச்சிடுறேன். ஓகே. என்னடா? டேய் தம்பிகளா, அதுக்கு வானடா. என்ன தல உன் சகலையாடு போறேன்னு போறாமையா இருக்குதா என்ன? எனக்கே போறாமக்குதா? அந்த பொண்ணுக்கு பேரு கேள கொஞ்சம். இந்தாம்மா உங்க தங்கச்சிக்கு பேர் என்னதா? எல்லாரும் தரித்திரம் முடிச்சது. ஏம்மா பேரை தான் கேட்டோம், தத்திரம் பூச்சி தின்ற. நாங்களும் அப்படி தத்திரம் பூச்சி கெடுக்கிறோம், எல்லாரும் தத்திரம் பூச்சி தின்ற. டேய் தம்பிகளா, அதுக்கு பேரே அதான். எல்லாரும் தத்திரம் பூச்சித்துங்களா? இப்படி ஒரு பேரா? ஆமா, பெரிய பொண்ணு பேரு எல்லாரும், சின்ன பொண்ணு பேரு தத்திரம் பூச்சி. எப்பா பொண்ணு வீடு வந்துச்சு. லோலாயே அம்மா நல்லா இருக்கிறம்மா, எப்படி இந்த எரிச்சு போயிட்டேம்மா. ஐயோ ரொம்ப இழைச்சு போட்டாங்க. 6 ரிக்ஸ் பூஸ்ட் வாங்கி கொடுத்து தேத்தின்னு போங்க. என்ன மாப்பிள்ள கோமாவே இருக்கிற? உனக்காக லட்டு வாங்கிக்கிறேன். ஆமா, இவர் லட்டு வாங்கிட்டாரு. கடையிலே கெட்டு போன லட்டா பார்த்து கேட்டு வாங்கிருப்ப. உன்னை பத்தி எனக்கு தெரியாத? டேய் இதுங்களா இருக்கான், இதுங்களா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? அதுங்களே தான். அம்மா நம்ம தங்கச்சிகளுக்கு மாப்பிள்ளை பாத்துற, மாப்பிள்ளை அவங்க 2 பேரும். ஆமா டேய் அழியாத, நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுது? இப்படி ஆச்சுன்னு ஓடுறீங்க. உனக்கு என்ன குடும்பம் மாதிரி இருக்குது? மானம் கட்டவனா? ஏம்பா இருந்தாலும் அவரை மான கட்டவன்னு சொல்றியா? அது நல்லா இல்லையா? டேய் அவன் பேரே மானம் கட்டவன் தான். மான கட்டவன்றது பேரா? சரி உங்க மாமியார் பேரு? ஊடு கொளுத்தி. ஊடு கொளுத்தியா? அது என்னது ஊடு கொளுத்தியா? எங்க மாமியார் பேரே அதான்டா. மாப்பிள்ளைங்களா, என் பொண்ணு செல்லமா பார்த்துட்டு கண்ணுகளை பாத்துக்கீங்களா? எனக்கு வேணா, இதோ இவங்க 2 பேருக்கு வேணா கட்டி வச்சிரு. நான் என்ன கோத்து விடுறா? அதோ இவரு கோத்து விட. டேய் எனக்கு வேணாம், உனக்கு ஒண்ணா நீ கட்டிக்க, இல்ல இந்த ஆள் கிட்ட கோத்து விட்டுரு. எப்பா இந்த ஊர்லயே என் தங்கச்சிக்கு அழகு மாதிரி வேற யாருமே அழகு இல்லப்பா. அட நான் அழுக. தத்திரம் பூச்சிட்டா காயில பல்லு வளர்க்குறியா? இப்பெல்லாம் வளர்க்குறேன் மாமா, முன்ன மாதிரிலாம் இல்ல. பாக்குறியா மூஞ்ச? மூஞ்சி வேற பாக்குறாங்க. எல்லாரும் மூஞ்சாவது கவிரை இப்பலாம். மாமா ஒரு நாளைக்கு 3 வாட்டி சோப் போட்டு மூஞ்சி கழுவுறேன் மாமா, அப்போ கேட்கலாம். பாத்தீங்களா முன்ன மாதிரி இல்ல என் தங்கச்சிங்க. என்னப்பா முன்ன மாதிரி இல்லையா? கட்டிங்க. நோ அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இதோ இவருக்கு வேணா கட்டி வச்சிருங்க, நீங்க 2 பேரும் சகலே ஆயிடுங்க. என்ன நைசா நவிறீங்க பாத்தியா? நீ கவலைப்படாதப்பா, 2த்தையும் நான் கட்டிக்கிறேன். ஒருத்தனுக்கு ஏந்து நிக்கிறதுக்கே வக்கீல் இல்லையா? அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதான், நீ என்ன கட்டிக்கிறேன்ற? உங்களுக்கு 2 சித்திடா, வானாவா? துபார் தொட்டு பேச்சு இருக்காத. மாப்பிள்ள உன்னை நம்பி வந்துட்டோம். இந்த 2 பொண்ணு கரை சேர்க்கறதும் கடமை தான். நீ கவலைப்படாதப்பா, என் தங்கச்சிங்களை நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தத்திர பூச்சித எல்லாரும் அக்கா சொல்றது கேளுங்கம்மா. சரிப்பா. ஐயோயோ இதுங்களை வேற என் தலையில கட்டி போறானே. இந்த ஆளு
ஏங்க கம்னு இருங்க. என் தங்கச்சிங்கள கரை சேர்க்கிற வரைக்கும் நம்ம வீட்டுல தான் இருப்பாங்க. டேய் உனக்கு வச்சு கொடுத்துக்க என்னால முடியல, இதுக்கெல்லாம் யார் வச்சு கொடுத்த? மாப்பிள்ள நான் சும்மா வரல, லட்டு கவரோட வந்துக்கிறேன். ஆமா பெரிய லட்டு, பூர்ணமூச்சி லட்டு தூக்கி வந்திருப்பான். பா அவர் அப்படிதான் பேசிட்டு பாரு. நீங்க வாப்பா உள்ள போலாம் நம்ம. மாப்பிள்ள லட்டு வாசல் வீசுதா? பல்லாடு கூட போயா. டேய் அந்த சின்ன பொண்ணு நல்லா இருக்குது, அதை கட்டிக்கிட்டுமா? நீ வா, சுடுகாட்டுல ஒரு சின்ன பொண்ணுக்குது, அது பக்கத்துல படுக்க வச்சிடறோம். குடிக்கடா. ஐயோயோ அரிசி பருப்பு மொத்தத்தையும் காலி பண்ணுவானுங்களே, இவங்களுக்கு மாப்பிள்ளை எங்க போய் தேடுவேன்? யாராவது மாப்பிள்ளை தான் சொல்லுங்களாப்பா, மாப்பிள்ளை தான் சொல்லுங்களாப்பா. அக்கா எங்க நேற்றெல்லாம் மாமா ஆளே காணும். அவர் எங்கயாவது கோச்சிட்டு போயிருப்பாருடி. பாரு பாரு அங்க ஒரு மாப்பிள்ள வராம இருப்பாரு. செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. மாப்பிள்ள என்னைய கூப்பிட்டீங்க? உங்களதான் மாப்பிள்ள, வா மாப்பிள்ள. இங்க பாருப்பா, என் 2 தங்கச்சிங்க. இதுல ஏதாவது ஒரு தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்க, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏற்கனவே உன்னை கட்டி தான் குட்டிச்சவரா போய்கிட்டு இருக்கேன், திரும்பவும் ஒரு கல்யாணமா? மாப்பிள்ள என் பொண்ணுங்க தங்கமான பொண்ணுங்க மாப்பிள்ள. இது பேரு தத்திரம் பிடிச்சது, அது பேரு அலாரம். என்னது தர்த்தரம் பிடிச்சது அலாரமா? ஒண்ணுமே புரியலையே. அதான் மாப்பிள்ள எங்களோட பொண்ணோட பேரு. மாப்பிள்ள மாப்பிள்ள எங்க போற, வா. இதான் என் பொண்ணு, கட்டிக்கோ. நான்ப்பா சும்மா போறவனை கூப்பிட்டு பொண்ணு கட்டிக்கின்ற? ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ ஆஃபர் கொடுக்குறேன், கட்டிக்கிறியா? நல்லா கரை. ஏன்னா நல்லா கத்து புரியல உனக்கு? என் தங்கச்சிக்கு தான் தம்பி, கட்டிக்குங்க. ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைக்குது, அது எங்க கூட்டு போறதுனால? பரவாயில்ல மாப்பிள்ள, இதுக்குன்னு கட்டிக்குங்கோ. நம்ம பேசுறா மாப்பிள்ள கட்டிக்கு மாப்பிள்ள. பல்லு வச்சு போடுவேன், அதுக்கு போயா. மாப்பிள்ள அவன் போனா போறான், வா மாப்பிள்ள உட்காருங்க. என் பொண்ணுக்கும் உடுக்கும் பாரு ஜோடி. எப்பா கருப்பாக்குறாருப்பா இவரு, எனக்கு வேணாப்பா. ஆமா இவன் பெரிய ஐஸ்வர்யா ராயி, மூஞ்ச பாரு, மூஞ்ச தொங்குற மூஞ்சி. மாப்பிள்ள கட்டிக்கு மாப்பிள்ள. அட போயா, பொண்ணுகளை பத்தி வச்சுட்டு ஏழை விட்டுக்கிட்டு தெரியலாம். பாரு வீட்டு வாசல உட்காந்து போற வரலாம் பிடிச்சி கேட்டு கிடக்குதுங்க. மாப்பிள்ள ஒத்தவங்களும் செட் ஆகல மாப்பிள்ள, என்னதான் பண்றது மாப்பிள்ள என் பொண்ணுங்கள? நல்ல பெரிய கிணறா பார்த்து தள்ளி விட்டுரு, தடத்தை தள்ளுறேன் அதை உட்காந்து பாரு, பெரிய பொண்ணு அத்தி சேர்த்து தள்ளி விட்டுரு. மாப்பிள்ள நான் மாப்பிள்ள எப்படி சொல்றீங்க? பின்ன வேற எப்படி சொல்றேன்? ரோட்ல போற வரோம்னா புடிச்சு புடிச்சு கேட்டு கிடக்குறீங்க. என் தங்கச்சிங்களுக்கு நல்ல மாப்பிள்ள அமைச்சு கொடுக்கறது யார் கடமை? நம்ம கடமை தானே. வாயை உடச்சு போடுவேன், ஒப்ப கடமை அது. என்ன ஏன் கடமை அதெல்லாம்? மாமா என் மேல உனக்கு பாசமே இல்ல மாமா. ஆமா உன் மூஞ்ச பார்த்த உடனே பாசம் வந்து கூத்தாடும். போடிய அது மூஞ்ச பார்த்தாதுங்களுக்கு. மாமா சும்மா கிண்டல் பண்ணல. ஆமாண்டி. அசிங்கமா திட்டினா கூட ஆமாண்டி இருந்தீங்களே, இதுங்களுக்கு நான் எங்க போய் மாப்பிள்ளை பாப்பேன்? எங்கேயாச்சும் போய் மாப்பிள்ள பார்த்து என் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, இது நம்ம கடமை. ஆமா மாப்பிள்ள, உன்னதான் நான் மழை போறேன்னு நம்பிக்கிறேன். ஐயோ எந்த இழிச்ச வாங்கி கிடைக்கிறான்னு தெரியலையே. டேய் எங்கடா இருக்கிறீங்க? இதுல கிடைக்க போற மாப்பிள்ள? ஏய் மாமா உங்களுக்கு மாப்பிள்ள ரேட்டு போயிருக்காருடி, எப்படியும் அடுத்த பக்கத்துல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். எல்லாரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பணமட்ட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு பிடிச்ச மாப்பிள்ள நீங்க கூட இருக்கலாம்.